அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்லதை மட்டும் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். கடைசியா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவை போய் பார்ப்போமா? வெல்கம் டு த குசு ஐலாண்ட். இது சிங்கப்பூர்லேருந்து 20-25 நிமிஷம் தூரத்தில் இருக்குது. போக வர 15 வெள்ளி தான் இதுக்கு. சிங்கப்பூரில் சவுத் மெரினா பயர் அப்படின்ற எம்ஆர்டிலேருந்து ஃபெரி எடுத்து நம்ம போகணும். இந்த இடத்துக்கு போகணும். மொதல் எடுத்த உடனே அவன் செயின்ட் ஜான் ஐலாண்ட் அப்படின்றதில் அவன் போய் இறக்கி விடுவான். நம்ம அங்கேருந்து திரும்பவும் அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஷன் தான் இந்த குசு ஐலாண்டுன்றது. குசு அப்படின்னா ஆமைன்னு அர்த்தம். மலையில கூட இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு. நம்ம தமிழ்ல என்ன பேர் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இது ஒரு ஆமை கோயில். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். எஸ்பெஷலி அக்டோபர் மாசம் தான் இதோட ஃபெஸ்டிவலே நடக்கும். ரொம்ப கூட்டம் வரும். கிட்டத்தட்ட 100,000 பீப்புள் போவாங்க இந்த மாசத்துல. அதே குசு ஐலாண்ட்ல ரொம்ப ஃபேமஸ் மலேயோடைய முஸ்லிம் அவங்களுடைய ஒரு டத்தோன்னு சொல்லுவாங்க, சையத் அப்துல் ரஹ்மான். அவருடைய கல்லறையும் அங்க இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நமக்கு சரியா படுறது இன்னொருத்தருக்கு சரியா படாது. என்னடா காலையில எப்படி சொல்றானே, நம்ம ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லுவோம். ஆனா அடுத்தவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமா தெரியும். என்னடா இன்னும் புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் பாருங்க. வெல்கம் டு KUSU குசு ஐலாண்ட். ஒரு தெரியும் தமிழ்ல குசுனா என்னன்னு தெரியும், நம்மளுடைய வாயு விளையாடு. ஆனா பாருங்க, ஊரு பேரே குசு ஐலாண்ட். நம்மளுக்கு சொல்லும் போது அவன் படகுல அங்க வர்றோம், அப்ப அவன் சொல்றான், அவன் என்ன பண்ண குசுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கறான். நம்மளுக்கு சிரிப்பு வருது, அவனுக்கு சீரியஸா பேசுறான். சரி, என்னடா குசு ஐலாண்ட், குசுனா என்ன, ஏன் அப்படி வச்சிருக்காங்க இந்த ஐலாண்டோட பேர் அப்படின்னா, குசுனா டார்டாய்ஸ், ஆமைன்னு பேர். உங்களோட மேண்ட்ரின் சீனத்துல குசுனா ஆமை. முன்னொரு காலத்துல ஒருத்தன் படகுல தவறிக்கிறவங்க ஒரு பெரிய ஆமை அவனை பின்னாடி அப்படியே தூக்கிட்டு இந்த தீவுல கீழே விட்டுருச்சான். அதனால அவன் என்ன, அந்த நன்றி கடனுக்கு அவனோட உயிரை காப்பாற்றுவாங்க ஆமை. அதுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய ஆமை கோயில் கட்டிருக்கான். நிறைய ஆமைகள்லாம் நிறைய உள்ள இருக்கு. அவன் காப்பாத்துறான், சாப்பாடுலாம் கொடுத்து காப்பாத்தி இதெல்லாம் பண்ணான். பெரிய கோயில் இதெல்லாம் இருக்கு. ஒரு சின்ன தீவு தான். அதனாலதான் குசு ஐலாண்ட் அப்படின்னு. இதுதான் இந்த ஃபெரி. பாருங்க, இந்த ஃபெரியில் நம்ம வரணும். இந்த தீவு ரொம்ப ரொம்ப சின்ன தீவு. இதுதான் ஆமை கோயில். இதுதான் இந்த ஆமை கோயில். இவ்வளவுதான் அந்த தீவே. பாருங்க, இந்த தீவோட அகலமே இவ்வளவுதான். See here, Kusu Island. See the ஆமா போட்டிருக்காம பார்த்தீங்களா? Welcome to Kusu Island. History of Kusu Island. இதில் இங்கே போட்டிருக்காம பாருங்க. Kusu, which means tortoise island in Chinese, is also known as Pig Island or Pulau Tempakul in Malay. It is situated about 5.6 kilometers from Singapore. பாருங்க, இவ்வளோதான் இந்த ஐலாண்டே. இவ்வளோதான். இதே இது சீனத்துலேயும் எழுதி போட்டிருக்கான். This is the biggest temple in Kusu Island. Also you can see here
டாட்டாய்ஸ் சாங்சுரி. இப்போ பாருங்க, இதுக்குன்னு ஒரு குளமே வச்சிருக்கான். இதுக்குள்ள நிறைய இருக்குது. ரொட்டி கொடுத்துருக்காங்க, சாப்பிடுது பாருங்க. பாருங்க பிரெட்டு போடுறாங்க பாருங்க. குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிடுதுங்க பாருங்க. அவங்க எல்லாம் சாப்பாடு போடுறாங்க பாருங்க. எத்தாப்புல பாருங்க சிங்கப்பூர் தெரியுது. ஸோ 5.6 கிலோமீட்டர் சொல்கிறோம் டிஸ்டன்ஸ். இது பாருங்க, அழகா ஒரு பீச் ஒன்று செஞ்சுருக்கான் பாருங்க. கல்லாக போட்டிருக்கான். இது ஃபுல்லாகவே தண்ணி ரொம்ப ஆழம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு அழகான இடம். இந்த கல் மேலே நடந்து நீங்கள் போகலாம். பாருங்கள், அழகாக நடந்து போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்குது. சிங்கப்பூர் ஃப்ளையர் எல்லாமே தெரியுது பாருங்க. Very beautiful view from குசு ஐலாண்ட். இதுதான் அந்த கோயில் சொன்னேன்ல, கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இந்த கோயில் ஆம கோயில் பாருங்க. ரொம்ப அழகா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது.
கூடுதல் தகவல், குசு ஐலாண்டு பக்கத்தில் தான் இன்னும் 2 ஐலாண்ட் இருக்கு. செயின்ட் ஜான் ஐலாண்ட் அண்ட் லாசரஸ் ஐலாண்ட் சொல்லி. நம்ம ஃபெரி எடுத்த உடனே அவன் நேரா செயின்ட் ஜான் ஐலாண்ட் தான் இறக்கி விடுவான். படம் போட்டிருக்குல்ல, அங்கதான் இறக்கி விடுவான். அங்க இருந்து லாசரஸ் ஐலாண்டுக்கு நடந்தே போயிடலாம். படத்துல போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது, அது வழியா நம்ம நடந்தே போயிடலாம் நம்ம. ஸோ 2 ஐலாண்டு நம்ம பார்த்து முடிச்சுட்டு திருப்பியும் வந்து அடுத்த ஃபெரியில நம்ம இங்க இருந்து குசு ஐலாண்டுக்கு போகணும். ஆனா எல்லாம் சேர்ந்து 15 வெள்ளி தான் சார்ஜ் பண்றாங்க. See all the monkeys, so nice. This is the Lazarus Island and St. John Island also. That is Singapore. This is St. John Island and it connects with Lazarus Island. 2 islands but can walk. This is the bridge, connecting bridge. This is entirely different island. This is a different island, so it connects with the bridge. This is the ferry station. To take the ferry from Singapore to come here, no visa, no passport are required. ஏற்கனவே சொன்னபடி செயின்ட் ஜான் ஐலாண்ட்லேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் வாக் அந்த பாலத்துல நடந்து வந்தீங்கன்னா இந்த லாசரஸ் ஐலாண்ட் வந்துடலாம். இந்த பீச் வந்து ரொம்ப ரொம்ப அழகான பீச்சு. சிங்கப்பூர் பக்கத்தில் இவ்வளோ அழகான பீச் இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. சொல்லப்போனால் பிலிப்பீன்ஸில் போராகாய் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் எவ்வளோ அழகாக இருக்குதோ அதேக்கு ஈக்குவலாகவே இது இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய படகுகள் அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஓவர் தேர். பனானா போட் அந்த மாதிரி, அதாவது ப்ரைவேட் ஒரு யாட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். அது பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன ஒன்று இருக்குல்ல, அதுதான் குசு ஐலாண்ட். ஸோ இந்த லாசஸ் ஐலாண்டுக்கு பின்னாடி ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் ஆவே, 200 மீட்டர்ஸும் சொல்ல முடியாது, ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸ்விம் பண்ணுறவங்க கூட போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த குசு ஐலாண்ட். இப்போ புரியுதா? நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியுறது இல்லை. நம்மளுக்கு பார்த்தா குசு ஐலாண்ட் வந்து சிரிப்பாக இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இட்ஸ் அ மீனிங்ஃபுல், ஒரு அர்த்தமுள்ள தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த புதிய சிந்தனைகளோட திரும்பவும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.